கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம பிளட் டவுன்ஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். மறக்காம போய் பார்த்துருந்துங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா அங்கே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க. உள்ள ஹீரோவுக்கு பயங்கரமான ஸ்டேச்சஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மூஞ்சில் ஏற்பட்ட காயம் மட்டும் இல்லாம அவ உடம்புல ஏகப்பட்ட இடத்துல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. நேரம் ஆக ஆக அவங்களுக்கு இன்னும் வருத்தம் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்ட பிறகு சாதாரண மாஸ்க் போட்டு எழுந்து அங்கே வந்துருவான். நம்ம ஹீரோ வரதை பார்த்து அவங்க அம்மா பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால தான் இவனுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு ஹீரோ அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக அப்படியே டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு சில நாட்கள் ஓடுது. ஹீரோட மூஞ்சிலேருந்து அந்த காயமும் நல்லா சரியாயுது. நம்ம அண்ணன் தான் வெளியே உட்காந்து அந்த கான்ட்ராக்டை படிச்சுட்டு இருக்காப்ல. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறான்னா, நல்ல வேலை நர்வஸ் சிஸ்டம் எதுக்கும் பாதிப்படையலை, ஆனால் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலியமா இதை மொத்தத்தையும் க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு செம்மையாக காசாக போல. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஹீரோங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். வெளியே வந்த பிறகு அண்ணன் உட்காந்துக்கிட்டு எத்தனை ஸ்டிச்சு காட்டுன்ற மாதிரி கேட்க 30 ஸ்டிச்சுன்ற மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டினா அவருக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது. இப்போ எப்படா ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்ற மாதிரி யோசிக்கிறானுங்க. ஆனால் அவனுக்கு சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அந்த கான்ட்ராக்டை படித்து பார்த்ததுல இதில் என்ன ட்விஸ்ட்னா, எவ்வளோ லோன் வாங்குறோமோ வாரம் அதில் 10% கட்டணுமா. இப்போ நம்ம 50 லட்சம் வாங்குறோம்னா வாரம் வந்து 5 லட்சம் கட்டணும். அப்படி கட்டலனா அது 20% எகிரி போயிடுமா. இது தெரியாத மாதிரி சின்னது எழுதி வச்சிருக்கிறானுங்க. அதனால தான் அவங்க அம்மா ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, போலீஸ்கிட்ட போகலாமான்ற மாதிரி கேட்க, போலீஸ்கிட்ட போனால் உங்கள் அம்மாவை கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டே இருப்பான். ஸோ இவங்களால போலீஸ்கிட்டையும் போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. மொத்த அமௌண்ட்டையும் நம்ம ஹீரோ ரீபே பண்ணியே ஆகணும். ஆனால் 50 லட்சத்துக்கு அவன் எங்கே போவான். ஏன்னா கொரோனா டைமில் சம்பாதிக்கிறதுன்றதே பெரிய விஷயம். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா ஹீரோவோட அம்மா வந்து அவங்க வீட்டை தான் வந்து அடமானம் வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க காசு கட்டல அப்படின்னா அந்த வீட்டை எடுத்துக்கோனுங்க. என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வச்சுட்டே இருக்க. சரி சாப்பிட்டு பேசுவோம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, அவன் காசுலாம் ஐட்டமாக கேட்க, அவ்வளோ காசுல கிடையாது, அதை விட ஒரு பெட்டரான ஐட்டம் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு ஒரு ஆயா கடைக்கு கூப்பிட்டு போகிறான். போனது இவங்களோட ஆர்டர்லாம் சொல்லிட்டு இரு நான் ஃபோன் பேசிட்டேன்ற மாதிரி ஊஜி நான் வெளியே போகும்போது நம்ம ஹீரோ அவங்க அம்மா கால் பண்ணுறான். என்னப்பா எல்லாம் ஓகேவான்ற மாதிரி கேட்க, ஓகே தான் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் ஊஜி நான் வந்தா அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து ஏமாத்து வேலைங்க பண்ணுறவனுங்க, நீங்கள் வந்து எது மாதிரி தப்பும் பண்ணல, தேவையெல்லாம் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உன் முகத்தை பற்றி கேட்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்யூர் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படின்னா நான் போயிட்டு கடையை ரிப்பேர் பண்ணுறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் போக தேவையில்ல, நானே வீட்டுக்கு ரொம்ப ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், நீங்கள் தயவு செஞ்சு ரெஸ்ட் மட்டும் எடுங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க அம்மாவை பாதுகாக்க ட்ரை பண்ணுறான். அவனுங்க மெயினாக ஃபோக்கஸ் வைக்கிறது இன்னசென்ட்டான பீப்பில் தான். அதனால தான் படம் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நம்ம தலைவனை கூப்பிடலான்னு பார்த்தா அவன் யாருக்குள்ள ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். தெரிஞ்சவன் போல அவங்ககிட்ட காசு கேட்டுட்டு இருக்காப்புல. டே நான் அவனுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன், இந்த வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு தெரிஞ்ச தம்பி, ரொம்ப வேண்டப்பட்டவன், அவனுக்கு காசு தேவைப்படுதுன்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறானா. இதை பார்த்ததும் ஹீரோக்கு ஒரு பக்கம் கண்ணு கலங்குது. ஏன்னா ஒரு பக்கம் அவனோட சுச்சுவேஷன் மோசமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு பர்சன் ஆச்சு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்து உட்காருவான். அவனும் பேசிட்டு வந்துட்டு இவங்க சாப்பிட ரெடி ஆகும்போது கரெக்டாக ஊஜின் காசு கேட்டால் வந்து ஆஃபீஸுக்கு வா பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, அவனும் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாப்ல. அவன் கொஞ்சம் கோளாறானாலே பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போனதுமே அந்த கடன் கொடுக்குற பேசுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்கில் தான் பேசுவாப்ல. என்னடா அவனுக்கு காசு வேணா மட்டும் தான் வரியா, மற்ற டைம் வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊஜின் நின்று வந்து கணத்தில் தட்டிக்கிட்டு இருக்காப்ல. இவரும் சரி நமக்கு வேலை ஆகணுன்றதுனால சைலண்டாக கேட்டுட்டு சரின்னு உட்காடுறாங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, யார்கிட்ட கடன் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஸ்மைல் கேபிட்டல்னு சொல்லிட்டு ஏதோ லூசு பசங்க அவனுங்கிட்ட தான் வாங்கணும் 100 அப்படின்ற மாதிரி சொல்ல, அதாவது 100 மில்லியன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. எனது ஸ்மைல் கேபிட்டல் ஆட்டி அவனுக்கு சாதாரண ரோடிங் எழுதுறா, அது மிகப்பெரிய கம்பெனி, அவனுக்கு இட்லாம் மாட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களை சரிச்சு விட்டுருவானுங்க. சரி ஓகே, இந்த நீ கேட்ட லோனை வந்து நான் உனக்கு தரேன், இந்த 100 மில்லியன், ஆனால் இது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு பதிலாக எனக்கு நீங்கள் ஒரு வேலை பண்ணி ஆகணும், எனக்கு நீங்கள் பிளட் டோன்ஸாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிளட் டோன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இவன் கடன் கொடுத்த ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க திருப்பி தராமல் இருப்பாங்க, அவங்கள போய் அடித்து அவங்களுக்கு காசு வாங்குது. அதாவது அந்த ஸ்மைல் கேபிட்டல் பண்ணுற அதே வேலைங்களை நம்ம ஊஜினியும் நம்ம ஹீரோவும் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. நாங்களாம் ஒரு பாக்ஸஸ், எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வேலைங்க நம்ம பண்ண மாட்டோம், இன்னசென்ட் பீப்புள் அடிச்சு தான் எனக்கு காசு வரணும்னா அப்படிப்பட்ட காசு எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, வெறும் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணால் போதுப்பா அவனுக்கு போனஸ் எல்லாம் தரேன்ற மாதிரி சொல்கிறான். ஆனாலும் ஒத்துக்க மாட்டான். தம்பிங்களா ஸ்மைல் கேபிட்டல் பற்றி தெரியல, காசை திரும்பி தரலாம், உங்களை அறுத்து உங்கள் ஆர்கன்ஸை வித்தாச்சு அந்த காசை எடுத்துருவானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதும் அப்பவும் நம்ம ஹீரோ ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. சரி ஊஜினை அவனை சமாதானப்படுத்துவான்னு பார்த்தா இவன் வேணான்னு சொன்ன அடுத்த செகண்ட் எங்களுக்கு வேணாம், தம்பி வேணான்னு சொல்லலாம், அதனால எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான். என்னடா லூஸ் மாதிரி பேசுறீங்கன்னு ஊஜினை மிரட்ட ட்ரை பண்ணும்போது, தம்பி வேலை ஆகணுன்றதுனால தான் சைலண்டாக இருந்தேன்னு சொல்லி ஊஜின் போயிட்டு அவர் கண்டத்தில் தட்டும் போது அவங்க ஒன்று வந்து அள்ளு விட்டு போயிடுது. ஏன்னா இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு உனக்கு தெரியும், உன் காசை நீயே வச்சுக்கோ, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நாமெல்லாம் பாக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சேஸ் வச்சுட்டு வந்துடுறானுங்களா. இப்போ அங்கே அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த தாத்தா ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரோட பேத்தி கூட ஒரு பையனை ஃபாலோ பண்ணி அடிச்சுட்டு இருந்தாரு. நம்ம ஹீரோ போய் சண்டை போட்டு மாட்டிக்கினால இப்போ அவனை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கான். அவன் காரில் ஏறி ஒரு ரேண்டமான ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். அந்த இடத்துல வேற ஒரு ஆள் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய ஆள் போல. இப்போ என்ன விஷயம்னா, ஹோம்லெஸ் பீப்புள் வீட்டில் தான் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி அவங்க பேரில் லோன் எடுத்து அந்த லோனை வந்து காசை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. கடைசியாக காசு கட்டுறதுக்கு யார் ஹோம்லெஸ் பீப்புள் தானே பிடிப்பாங்க. அந்த நேரத்தில் இவனுங்க எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இந்த அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த கண்ணாடி போட்ட ஆளுகளை கொடுத்துட்டு இருக்கான். இதை அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா ப்ரூஃப்காக. அவங்க அப்படியே கட் பண்ணி நம்ம தாத்தா ஒரு
மிலிட்டரி ஆளுகளை சொல்லியிருப்பார்ல ஒரு பாடி கார்டை ஹையர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்டர்வியூக்கு ஒரு 3 பேரை கூப்பிட்டுருப்பாரு அந்த மிலிட்ரி மேன். ஆனால் பார்த்தா அதில் ஒருத்தன் மாஸ்க்கை வந்து போடாமல் வந்திருப்பான். எதுக்கு நான் மாஸ்க் போடாமல் வந்தேன்ற மாதிரி கேட்டான். எங்களை 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுக்க, அதனால தான் என்னால் மூச்சே விட முடியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, உனக்கு பேஷன்ஸே கிடையாது, நீ எப்படி செக்யூரிட்டி இருப்ப, வெளியே போட விளக்கண்ணு அனுப்பிச்சு விட்டு அவன் பக்கத்தில் ஒருத்தன் அதை பார்த்து தான் மாஸ்கே போட்டிருப்பான். நீ மட்டும் தான் யோகியமா தம்பி, நீங்களும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் துரத்தி விட கடுப்பில் விடுங்க 2 பேரும் வெளியே போகும்போது கடைசியாக ஒரு பையன் மட்டும் நின்றுட்டு இருப்பாப்ல. சரி உன்னோட பேர் என்ன, உன்னோட ஹைட் என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்ச பிறகு அவன் என்ன ட்ரைனிங் பண்ணுறான்ற மாதிரி கேட்பாங்க. அவன் மார்ஷல் ஆர்ட்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்ல சூப்பராக நல்ல பாடி கார்டாக வருவான் போல அவன். ஆமாம் நீ மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணியான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை என்னை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அவன் ஏதோ ஒரு நேஷனல் டூர்னமெண்ட் ஆடும்போது இன்ஜுரி ஆனதுனால நீ மிலிட்ரி சர்வீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க போல. அதனால நான் போவே இல்லை சார்ன்ற மாதிரி சொல்ல, ஐயோ சாரி தம்பி நீங்கள் வந்து கிளம்பு. என்னது கிளம்பணுமா? ஆமாப்பா எனக்கு மெரைன் தான் தேவைப்படுறாங்க. மெரைன் தேவைப்படுறாங்களா? வேறு யாரும் வரக்கூடாதுன்ற மாதிரி கேட்க, ஆமாம் வேறு யாரும் வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி அவன் திட்டுவானா. தம்பி பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதையாக பேசி எதுலையும் மரியாதை கொடுத்து பேசணுமா, இதெல்லாம் நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் முதலே சொல்லியிருக்கணும். என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே கை வைக்கும்போது அவர் ஒரு மெரைன்றதை மறந்துட்டான் போல. ஸோ குழந்தை குட்டிக்கு அவரோட இடத்த காமிக்கணுன்றதுக்காக கை முறுக்கி தம்பி இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிடு இல்லைன்னா கை தலை உடச்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரி துரத்தி அமிச்சிருவாப்ல. என்னடா வரவனுங்களா விளக்கணைங்களாவே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் இருக்கும்போது கரெக்டாக கால் அடிப்பான். யாரா நம்ம ஊஜின் தான் இவரோட ஜூனியராக இருந்தான் போல. உடனடியாக இப்போ ஓடி வரான் ஊஜினும் நம்ம ஹீரோ எதுன்ற மாதிரி கேட்டால் ஒரு சீனியர் மேலே மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு தபக்கட்டின்னு ஓடி வந்து பார்த்தா நம்ம கொரியாலே ட்ரில்லியன் கணக்கில் காசு மேக் பண்ணுற பேர் தான் பேங்க். அவரோட ரொம்ப க்ளோசஸ்டான பர்சன் ஒருத்தர் தான் இருக்காரு. அவரோட பேர் சோய். அந்த ஜாயின்ட் பர்சன் வந்து சர்டன் பீப்புளை ஹையர் பண்ண போகிறாரு. அதுக்காக நான் வந்து ஆட்களை தேடிட்டு இருக்கும்போது எல்லாருமே கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்போ தான் என் ஜூனியர் மேரேன் கால் பண்ணா, அதான் நான் நீ ஊஜினேன் நம்மள மாதிரி மேரேன்ஸுக்கு தான் மேரேன்ஸை பற்றி புரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அதாவது உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறேன் ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ ஊஜினும் நம்ம ஹீரோ இன்ட்ரோ கொடுத்துருக்காப்ல. இவன் வந்து என்னோட சீனியர் மேரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் கேட்ட பிறகு பார்த்தா அந்த அங்கிள் தான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் ரேங்க் போல. அது கீழே நம்ம ஹீரோ, அது கீழே ஊஜினு சொல்லிட்டு இருக்காப்ல. நான் லோன் வாங்கினா உங்களுக்கு காலே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லடா. ஏன்னா மிஸ்டர் ஜோய் இருக்காருல அவர் ரொம்ப நல்ல ஒரு வெளியே தான் வந்து கட்டுமஸ்தான் தான் இருப்பாப்ல. ஆனால் உள்ள அவர் மனசு பூ மாதிரி. அவர்கிட்ட போய் கேளுங்க எல்லாமே வந்து பண்ணுவார் நம்ம சீனியர் தான்ற மாதிரி சொல்ல அவரும் மேரேனான்ற மாதிரி கேட்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தெரியுது டே டப்பி சாச்சிட்டு உலகம் வெயிட்டிங்கில் எழுதுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்ல. பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது இது ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன்ற மாதிரி ஊஜின் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். நன்றி என்னன்ற மாதிரி சொல்ல டை நன்றி எல்லாம் சொல்லிட்டாவில்ல முதல்ல இந்த மேட்டரை முடிப்போன்ற மாதிரி ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. அங்கே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பொண்ணை காட்டினா அவளோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க தாத்தாவும் ஃபோனில் பேசிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி நம்ம ஹீரோஸை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சஜஷன் கொடுத்துருக்காங்க போல. ஸோ இன்டர்வியூ வச்சு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்ம கிட்ட காசு திட்டிட்டு ஒருத்தவனாலையா அவன் ஹோம்லெஸ் பீப்புளோட ஐடியில் திருடி அதில் லோன் எடுத்து இந்த கேஷெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஸ்மைல் கேபிட்டலில் இருக்க ஒருத்தனுக்கு தந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கும்போது இது இன்னைக்கு நேற்று நடக்கல, இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடந்திருக்கு. 2000 இயரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒருத்தன் இந்த ஹோம்லெஸ் பீப்புளோட ஐடியெல்லாம் திருடி 7 பில்லியன் கேஷ் கிட்டத்தட்ட வந்து லோன் வாங்கி அப்படியே வந்து பிலிப்பைன்ஸுக்கு ஓடி போயிட்டான். இப்போ அதோட வருத்து வந்து 10 பில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் பேங்க்ல லோன் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் ஐடி ப்ரூஃப் அது இதுன்னு கேட்பாங்க. லீகலாக பண்ணோம் அது கொஞ்சம் கஷ்டம். அதுவே கந்து வட்டி வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அவங்க அடிச்சு பிடிச்சி வாங்கிடுவானுங்க இல்லையா. ஸோ ரவுடிக்கெல்லாம் பண்ணி வாங்குவானுங்க. இப்போ இந்த ஸ்மைல் கேபிட்டல் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிஸ்டம் மாதிரி அமைச்சு அந்த இடத்துல ஹோம்லெஸ் பீப்புளோட ஐடியை திருடி அது மூலமா லோன் வாங்குறானுங்க. டிஃப்ரெண்ட் கந்து வட்டி கொடுக்குறவங்க கிட்ட. அதனால ஒவ்வொருத்தரும் கனெக்ஷன் இருக்காது. யார் இந்த வேலையை பண்ணுறாங்க யார் திருடுறாங்கன்னு தெரியாது. காசை கலெக்ட் பண்ணதுக்கு போனால் அவங்களும் ஹோம்லெஸ் பீப்புள் கண்டிப்பாக அவங்களுக்கு காசு பே பண்ண முடியாது. அவங்களோட பிரச்சனை. அந்த பிரச்சனை நம்ம தலையிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. ஏன்னா அந்த உலகத்திலிருந்து நான் வந்திருக்கேன் இப்போதைக்கு அந்த விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு இருக்குன்னு அந்த தாத்தா சொல்லவும் ஆமாம் அந்த சவுண்ட் பில் எடுத்துன்னு அவன் என்ன பண்ணாங்கன்ற மாதிரி கேட்க அந்த லோன் ஷாக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளட் டவுன்ஸை ஹையர் பண்ணி அவனை சேஸ் பண்ண அனுப்பினாங்க. கடைசியில் செத்து போயிட்டான்ற மாதிரி சொல்லும்போது சரி எனக்கு அது கொடுங்க நான் போய் படுக்க போகிறேன். ஏமா ஒரு நிமிஷம் இல்லைம்மா இவனோட ஒர்க் ரொம்ப டேஞ்சராக இருக்குல்ல நான் யாரா பாடி கிட்ட ஹையர் பண்ணுவான்ற மாதிரி கேட்க ஆனால் வரான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இவர் செம்ம கிடத்தாது ஆனாலுமே இவர் ஹையர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாப்ல. அங்கே அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த வில்லனை காமிச்சாக்கா தலைவன் நல்லா உட்காந்து கால்ஃப் ஆடிக்கிட்டு இருக்காப்ல. ஆடும்போது பின்னாடி இருக்க அந்த பாடி கட் கேட்குறான் எதுக்குங்க அந்த பையன் மூஞ்சில கோடு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உனிகாரா சொன்னா இன்பம் தான் சொன்னா. ஓ அவன் இதை பற்றிலாம் பேசுகிறானா என்கிட்ட மட்டும்தான் சார். சரி நான் உனக்கு சொல்கிறேன் பாரு அவன் மூஞ்சி லட்சத்து போகிறான் அதனால தான் அதை பண்ணேன். இது அதுக்காக பண்ணீங்க ரொம்ப பர்சனலாக இன்வால்வ் ஆகுதுங்க இந்த மாதிரி விஷயத்தில். தம்பி உனக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். நம்ம ஆட்களுக்கு முன்னாடி நம்மளோட அசிம்படுத்துறானா அந்த இடத்துல அவங்கள வந்து திருத்தணும். இல்லைனா நம்ம ஆட்கள் நம்மளுக்கே பயப்பட மாட்டாங்க. அப்படின்னா நீ லீடர் பொசிஷனில் இருக்கவே முடியாது. ஸோ நம்ம பதவியை தக்க வச்சுக்கணும்னா நம்மளோட ஆட்கள் நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாப்ல. அந்த பையன் என்ன இன்னும் நம்மளை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு வாரம் ஆக போகுது. அவன் கூடிய சீக்கிரம் பண்ணுறான் சார். அவனை பற்றி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி இவனும் இங்கே பேசிகிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிச்சாக்கா அந்த சோய் இருக்காரு இல்லையா அவர் கார் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. நம்ம பசங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் 2 பேரோட ப்ரொஃபைலும் பார்க்குறாரு. அதில் கன்னுவை பார்த்தாக்கா செமையான பாக்ஸர் நல்ல அத்லெட்டிக் ஃபிசிக் எல்லாமே இருக்குது. ஆனால் அவனுக்கு லோன் பிஸ்னஸ் பற்றி பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூட இருக்க குமார் சொல்கிறாப்ல. அதுவே நம்ம ஊஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு நிறைய பேசிக்கான விஷயங்கள் தெரியும். ஆக்சுவலியாக மெரைன் ஜாயின் பண்ணுறது எதுக்காகனா ஏதோ ஒரு கேங் மெம்பர்ஸ் ஆச்சு போட்டு அவங்களே தப்பிக்கிறத ஓடி வந்துட்டு போலங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து இந்த ரவுடி பசங்களை பற்றி நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல
சரி ஃபர்ஸ்ட்டு கன்னு மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஊஜின்கிட்ட பேசுவோன்ற மாரி சொல்லிட்டு, அவங்க ஒரு சூஷி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க நம்ம பசங்கள ரீச் ஆகுறாங்க. இங்க அந்த சூஷி மாஸ்டர் இருக்கார் இல்லையா? அவர நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர். உள்ள வந்தோனே 2 பேரும் உள்ள போக ட்ரை பண்ணும்போது, "ஒரு நிமிஷம் நில்லுங்க. கன்னு மட்டும் உள்ள போன்னு" ஊஜின வெளிய நிறுத்த வச்சுறாப்புல. உள்ள போய் நம்ம தலைவனும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாப்புல. "நீ ஃபார்மலாலாம் இருக்க தேவையில்ல. நார்மலா பேசு தம்பி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உன்ன பார்த்தாலே தெரியுது. நீ ரொம்ப நல்ல பையன்" அப்படின்னு. "ஆமா, முகத்துல என்னப்பா அடிபட்டுருக்குன்ற மாரி கேட்டேன்." "ஆமா, எங்க அம்மா வந்து இந்த லோன் ஷார்க்ஸ் கிட்ட கடன் வாங்குனாங்க. அவங்க அம்மாவோட கஃபே உடைச்சாங்க. அப்ப சண்டையில ஏற்பட்டதுன்ற மாரி சொல்ல, ஒரு காலத்துல நானுமே அந்த கந்து வட்டி தான் விட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ ரிட்டயர் ஆயிட்டேன். இப்போ 0 இன்ட்ரெஸ்ட்ல வந்து சிக் பீப்பிள் இருக்காங்களே, உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களுக்குலாம் வந்து லோன் குடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கைய அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாப்புல. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் உன்னோட பாஸ்ட்ட கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தேன். என்ன மன்னிச்சிடு. அதுக்காக அதெல்லாம் தேவையில்ல சார்ன்ற மாரி அவன் சொல்றான். ஆனா, அதிலே நல்லாவே தெரியுது. நீ நெறைய வந்து கஷ்டங்கள ஃபேஸ் பண்ணாலும், ஒரு கரெக்ட்டான பாதையில நடந்து போயிருக்க. அதனால உனக்கு என்கிட்ட ஒரு வேலை இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாப்புல. என்னன்னா, எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. ஆக்சுவலி இவருக்கு வந்து அந்த பொண்ணு பேத்தின்னு சொன்னோம் இல்லையா? ஆனா ஆக்சுவலா பிளட் ரிலேட்டட் கிடையாதாம். இவரு எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறாரா என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து சேஃப் கார்ட் பண்ணும். அவ என்கிட்ட இந்த பிசினஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்கா. அவள பாதுகாக்கிற வேலைய நீ பண்ணுவியா? அப்படின்ற மாரி கேட்க, அப்படின்னா அந்த இடத்துல டெப்ட் கலெக்ஷன் அதாவது கடன்லாம் கலெக்ட் பண்ண தேவையில்லையா? இன்னசென்ட் பீப்பிள் அடிச்சுன்ற மாரி கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெறும் செக்யூரிட்டி மட்டும் தான். அந்த பொண்ண பாதுகாக்கிறது தான் உன்னோட வேலை. ஏன்னா, அவ பண்ற வேலை வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது. ஸோ இதுதான் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ற மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எதுக்கு நீ பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணன்ற மாரி கேட்கும்போது, நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்? சின்ன வயசுல எங்க அப்பா வந்து ஒரு பயங்கரமான போதகை. அவர் வந்து எங்க அம்மாவ அடிக்கடி அடிப்பாரு. அப்போ எங்க அம்மா காப்பாத்தணும்னு நெனைச்சாலும், நான் ரொம்ப வீக்கா இருந்தேன். அதனால தான் நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க இன்னும் ஒண்ணா தான் இருக்காங்களான்ற மாரி கேட்டா, இல்ல அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் தனியா தான் எங்க அம்மா கூட வளர்ந்தேன்ற மாரி அவன் சொல்றான். அப்புறம் அவர பத்தின ஒரு சில ஹிஸ்ட்ரீஸ் எல்லாம் சொல்றாரு. என்னன்னா, இவரு ஒரு கிராமத்து சைடுல வாழ்ந்தாராமா. டெனன்ட் ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேற ஒருத்தர் லேண்ட்ல வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி, அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்ட் மாரி பே பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு வறட்சி வந்து இவங்களோட எல்லா கிராப்ஸும் வந்து அப்படியே வாடி போயிடும். அதனால காசு பே பண்ண முடியாது. அப்போ அந்த லேண்ட்லார்ட் இவங்க அப்பாவ அடிக்கிறதுக்கு ஆட்கள அனுப்பி, இவரு 10 வயசு இருக்கும்போது நடு ரோட்ல போட்டு அவங்க அப்பாவ பயங்கரமா அடிச்சு, ஊர் மக்களுக்கு முன்னாடி தூக்கி போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண காசு இருந்திருக்காது. அவரும் அப்படியே இறந்து போயிருப்பாரு. அப்பதான் பணத்த மேற்கொண்டு இவருக்கு காசு வந்திருக்கும். பெரிய பணக்காரனாகி, இந்த மாரி கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இப்போ அத தான் வந்து அவர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் பேசுறாங்க. பேசி முடிச்ச பிறகு சரி ஓகே நம்ம 2 பேரும் வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டாலும் கடைசியில நல்லவங்களே வெளிய வந்திருப்போம்ல. அதான் மேட்டர்ன்ற மாரி சொல்லியிருக்காப்புல. வெளிய வந்துடுறான் நம்ம ஹீரோ. எப்படி போச்சுடான்ற மாரி ஊஜின்னு கேட்க நல்லா போச்சு. அவரு தான் முக்காவாசி பேசினாருன்ற மாரி சொல்லும்போது அவனுக்கு செம்ம சந்தோஷம். ஓகே வேலை கிடைச்சிரும் அப்படின்னு. அப்புறம் அந்த சசிமிக்காரர் இருக்கார் இல்லையா? அவரு அந்த அங்கிள் கிட்ட கேட்கும்போது பையன் எப்படின்ற மாரி கேட்டான். அவன் கிட்ட பேசுறது ஃபன்னாவே இல்ல. ஆனா நல்ல பையன்ப்பா. நல்லா வேலை செய்வான் போல. அவனுக்கு ஒரு பெரிய கடன் தொல்லை இருக்குது. ஸோ அத இன்னைக்கு ராத்திரிக்குள்ள முடிச்சு விட்டுறாங்க. அவனுக்கு தேவையான பணத்த குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட் கையில சொல்றாப்ல. அப்படியே நம்ம ஹீரோவும் ஊஜின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வந்த பிறகு அவங்க அம்மா டின்னர் செஞ்சு வச்சிருக்காங்க. 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. சாப்பிடும்போது ஊஜினுக்கு செம்ம சந்தோஷம். அந்த இடத்துல அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு. அதே மாரி ஹீரோட அம்மாவுக்கும் செம்ம சந்தோஷம். ஏன்னா அவங்களோட பையனுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டும் அதே மாரி இவங்க கஷ்டத்துல இருக்கும்போது ஹெல்ப் பண்ணணும் பண்ணியிருக்கான்ல. அதனால தேங்க் யூ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. மெரேனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எப்படி? அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கான். அப்ப யாரோ கதவு தட்டுறாங்க. யாரா வெளிய போய் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் அங்கிட்டு இருக்கார் இல்லையா? வந்துட்டு இந்த மாரி மிஸ்டர் ஜாய்க்கு நான் ஒர்க் பண்றேன்ற மாரி சொல்ல ஹீரோவும் கதவு சாத்திட்டு வெளிய போய் பேசுறாப்ல. அவரு வந்து இந்த காச குடுத்தாரு. உனக்கு கடன் இருக்கு இல்லையா? அத இத வச்சு அடைச்சுக்கோ. உன்னோட 2 வருஷம் சம்பளத்த வந்து அட்வான்ஸா குடுத்துருக்காரு அப்படின்ற மாரி சொல்ல, அது சொல்லிட்டு போகும்போது ஹீரோக்கா அப்படியே செம்மையா கண்ணு தள்ள ஆரம்பிச்சிரும். பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா அவனுக்கு செம்ம சந்தோஷம். அவன் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருந்தான். ஹெல்ப்புக்காக ஊஜின் கையில போனான். அவரு ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு ஒர்க் கிடைச்சு, அந்த ஒர்க் இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் கையில கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டான். பயங்கரமா அழுதுட்டு அதுக்கப்புறம் உள்ள வராப்ல. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கையில அந்த காச குடுத்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, ஊஜினோட ஃப்ரெண்ட் மூலியமா எனக்கு இந்த வேலை கிடைச்சது. அவர் வந்து எனக்கு அட்வான்ஸ் தான் வந்து 100 மில்லியன் குடுத்துருக்காரு. நம்மளோட லோன்ஸ் எல்லாம் இதில அடைச்சிடலான்ற மாரி சொல்ல, என்ன வேலைன்ற மாரி கேட்கும்போது, அவங்க ஒரு ரிச் ஃபேமிலி. ஸோ பாடி கார்டா வேலை செய்யணுமான்ற மாரி சொல்லும்போது, அவங்க அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா, ஒரு பக்கம் அவங்க கடன அடைச்சிட்டேன்ற சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் 2 வருஷத்துக்கு அவங்க பையன் வேற ஒருத்தர் கீழ வேலை செய்யணும். அவனோட ட்ரீம் உடைச்ச மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஏன்னா நமக்கு நம்மளோட வீடு தான் தேவை. இந்த வீடு இருந்தா தான் நம்மளால வாழ முடியும். ஸோ இந்த வீட்ட வந்து மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. நீங்க வந்து அழக்கூடாது அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களும் ஹாப்பி ஆகுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி காட்டும்போது, இந்த பக்கம் நம்ம ஸ்மைல் கேபிட்டலோட அந்த வில்லன காட்டுறாங்க. தலைவன் உள்ள என்டர் ஆன பிறகு, "எப்பா அந்த பில்லியனர் பையன் வந்திருக்கிறான். நீ என்னப்பா இவ்வளோ லேட்டா வந்துகிட்டு இருக்க? இப்ப என்ன பிரச்சனை? அவன் ஒரு சாதாரண பையன் தானே. அவன பத்தி உனக்கு தெரியாது. ஆக்சுவலி ஒரு விஷயம் நடந்துச்சு. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிசினஸ் வுமன் இருந்தாங்க போல. அவங்க கூட வந்து இந்த மாரி தான் ஏதோ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணும்போது, ஏதோ நெக்ல பேசுனதுனால கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, அவங்களோட கம்பெனிக்கு ஆடிட் வந்திருப்பாங்க. அதனால அந்த பொம்பள வந்து அவங்களோட லக்ஸரியான ஹவுஸ வித்துலாம் டாக்ஸ பே பண்ணியிருப்பாங்க. ஸோ சுருக்கமா உனக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, அவங்களுக்கு கவர்ன்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நெறைய பேருக்குள்ள கனெக்ஷன் இருக்கு. டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், நேஷனல் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணுன்ற மாரி சொல்லும்போது, இதான் மேட்டரா? அப்படின்னா அவன என்ஜாய் பண்றதுக்கு கேர்ள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணின்ற மாரி கேட்டா, அத பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாருன்ற மாரி சொல்ல, அவனும் அப்படியே கிளம்பி போகும்போது அந்த பாடி கார்டு கையில கேஸ் வச்சிருக்கான். அந்த பாடி கார்டு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, கூட ஒரு ஆஃபீஸர கூட்டிட்டு வந்திருக்காப்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆளு. அவனோட
கிளாஸ்ல டாப் கிராஜுவேட்ன்ற மாதிரி சொல்லும்போது, "உனக்கு அவன பத்தி தெரியுமா? இல்ல அவரோட ரெப்யூட்டேஷன வச்சு மட்டும் தான் தெரியும். அப்படியா?" அப்படின்ட்டு கொஞ்சம் சிக்கன் தான், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்ற மாரி சொல்லி விட்டுர்றாப்ல. இப்போ இவங்க பேச போற ஆட்கள் 2 பேருமே பெரிய ஆட்கள் தான். உள்ள போனோனே அந்த பணக்கார பையனும் நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. "வணக்கம், வணக்கம். வாங்க மியோங்கில். இதோ பக்கத்துல இருக்க பார்த்தீங்களா? இவரு தான் என்னோட கசினு. தலைவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காருன்ற" மாரி சொல்ல, அவனும் அவன பத்தின இன்ட்ரோ குடுத்துக்கிறான். அப்புறம் இவரும் நான் தான் மியோங்கில், ஸ்மைல் கேபிட்டலோட லீடர். அது மட்டும் இல்ல, இவன் என்னோட அசோசியேட்ன்னு சொல்லிட்டு கூட இருக்க குமாரையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாப்ல. வச்ச பிறகு, "மன்னிச்சிடுங்க, சும்மா என்னோட கசின் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. ஸோ உங்கள மீட் பண்ண தான் இங்க வந்தேன்" அப்படின்ற மாரி உருட்டிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலி இந்த இடத்துல இவங்க எதுக்காக வந்தாங்கன்றது தெளிவா தெரியுது. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இந்த இடத்துல வந்து பேசறதுக்கு முன்னாடி நாம லைட்டா ஒரு பெக்க போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லியனர் பையன் கரெக்ட்டா என்ன பண்றான், எடுத்து ஃபர்ஸ்ட் மியோங்கிலுக்கு தான் ஊத்தாப்ல. ஆனா குடிக்க மாட்டேன்ற மாரி சொல்றாப்லயா. ஐய்ய! ட்ரஸ்ட் கெயின் பண்ணணும்னா இந்த மாரி முதல்ல மனசு விட்டு பேசணும். மனசு விட்டு பேசணும்னா உள்ள லிக்கர் இறக்கணும். ஒழுங்கா இறக்குங்க அப்படின்ற மாரி சொல்லுவோம். சரி, ஓகே, இவனுங்க ஒரு முடிவுல தான் இருக்கானுங்கன்னு நினைச்சுக்கின்னு மியோங்கிலும் 2 ஷாட் எடுப்பாப்ல. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல பெருசா எதுவுமே பேச மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த இது இருக்கு இல்லையா பாட்டில், அத ஃபுல்லா காலி பண்றதுக்காக, அதுவும் மியோங்கில வந்து ஃபுல்லா ட்ரங்க் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 2 பசங்களும் ட்ரை பண்றானுங்க. எதுக்குன்னு தெரியல. மேபி அப்பதான் வந்து அவங்களால டைரக்ட்டா பேச முடியும். இல்ல எதனா வந்து இன்டென்ஷன் வச்சிருக்கானுங்களான்னு இல்ல. அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் அவனுங்க ரியல் டாக்கிக்கே வரானுங்க. இவனுங்க இங்க வந்திருக்கானுங்கன்ற இன்டென்ஷன் இப்ப ரிவீல் ஆகுது. என்ன விஷயம்னா, முதல் எடுத்தோனே காசு குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பார் இல்லையா? ஆனா ஸ்மைல் கேபிட்டல் அவ்வளோ காசு இருக்கான்ற மாரி கேட்க, எங்ககிட்ட எல்லாமே இருக்கு. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணேன்ற மாரி உருட்டுறாப்லயா. அவ்வளோ பேசுறேன். ஆனா ஒட்டுமொத்த கம்பெனியோட வொர்த்தே வந்து 50 மில்லியன் தானே. மேபி இன்கம் டாக்ஸ கூப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி லைட்டா மிரட்ட ஆரம்பிக்கிறானுங்க. லைட்டா இல்ல, டைரக்ட்டாவே இவனுங்க பாயிண்ட்க்கு வரானுங்க. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா என்ன சொல்றானுங்கன்னா, அவன் காசு தரேன்னு சொன்னான் இல்லையா? அந்த காசு லெஜிட்டிமேட்டா இல்ல. அதாவது இவனுங்க வேற வழியில சம்பாதிக்கிறானுங்க அப்படின்றதும் தெரிய வருது. அது மட்டும் கிடையாது. இவங்கள மீட் பண்ணும்போது உங்க அம்மா எங்ககிட்ட தான் கடன் வாங்குனாங்கன்ற மாரி சொல்லியிருப்பா இல்லையா? எங்க அம்மா கிட்ட நான் போய் கேட்க மாட்டேன்னு நெனச்சேன். நான் போய் கேட்டேன். அவன் கேட்டதுல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 40, 45 வயசு இருக்க பெர்சன் கிட்ட தான் வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா உன்ன பார்த்தா அப்படி தெரியல. 20 வருஷம் கழிச்சு கூட எப்படி நீ இவ்வளோ யங்கா இருக்க? ஸோ எங்ககிட்டயே வந்து ஏமாத்துறியா? மிஸ்டர் மியோங்கில் இங்க பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு அவன் மேல கை போட்டு என்ன சொல்றான்னா, இன்னொரு வாட்டி என் ஃபேமிலி கூட எதனா பிரச்சனை பண்ணணும்னு நெனச்சேன்னா, உன்ன இங்கேயே கொன்னு போட்டுருவேன் அப்படின்ற மாரி மிரட்ட ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா இங்க தான் அவன் பெரிய தப்பு பண்றான். ஏன்னா அவன் மிரட்டுறது சாதாரணமான ஒரு பிசினஸ் மேன் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க ஒரு கேங்ஸ்டர் கீழ. இவனுங்க பேசி முடிச்சுட்டு கிளம்புனதும் அவன் வந்து வாயில கைய விட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கான் போல. அவனுக்கு இதெல்லாம் செட் ஆகவே இல்ல. ஃபுல்லா அந்த லிக்கர்லாம் வெளிய வந்த பிறகு, "ஏய், அவன ஃபாலோ பண்ணு. எதனா பெருசா கண்டுபிடி." அதாவது இவங்க வந்து அவனுக்கு அகைன்ஸ்ட்டா யூஸ் பண்ற மாரி பெரிய ஒரு மேட்டர புடி அப்படின்ற மாரி சொல்றாப்ல. இங்கிருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டுனாக்கா, நம்ம ஹீரோவும், ஊஜினும் அந்த அங்கிளோட பிளேஸ்க்கு போறாங்க. "நீ ஏன்டா கூட வரேன்ற மாரி கேட்க, நானும் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன். அந்த அங்கிள் கீழ கேட்கலாம். நீ வந்து நல்லா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் போடுற மாரி என்ன ஏத்தி சொல்லுப்பான்ற" மாரி சொல்ல, ஓகே மஜா தான் அப்படின்ற மாரி கிளம்பி வந்துடுறாங்க. கரெக்ட்டா டைமுக்கு முன்னாடி வந்துடுறாங்களா? அதனால அங்கிள் வந்து, "பரவாயில்லையே, பக்காவா வந்துட்டீங்களேப்பா. ஆமா, லொகேஷன் வச்சு வந்துட்டோம். நீங்க வந்து ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நேத்து நீங்க குடுத்த காசுல தான் காலைல வந்து டெப்ட் எல்லாம் பே பண்ணேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி" அப்படின்ற மாரி நல்லா தலைய குனிஞ்சு வணக்கம் சொல்றாப்ல. இந்த கொரியன்ஸ், ஜாப்பனீஸ் அவங்கலாம் வந்து இந்த மாரி தான் அவங்களோட ரெஸ்பெக்ட்ட பே பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குனிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குன்னு அர்த்தமா. ஆமா, நீ ஏன்டா கூட வரேன்ற மாரி பார்க்க ஊஜின் பேச ஆரம்பிக்கிறாப்ல. என்னன்னா, "நான் அவனோட ஃப்ரெண்டு. நான் மெரைன்டு ஒரு ஆளாவும் இருந்தேன். அதனால எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தமா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவன் கஷ்டத்துல இருக்கும்போது. ஆனா என்னால பெருசா ஹெல்ப் பண்ண முடியல. சின்ன சின்ன ஹெல்ப்ப தான் பண்ண முடிஞ்சது. அதனால என் மனசு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சது. அப்புறமா நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் இந்த வேலை அவனுக்கு கிடைச்சது. இந்த வேலை கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறதா? இல்ல இந்த வேலையில அவன் தனியா கஷ்டப்படும்னு சொல்லி வருத்தப்படுறதா? அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். உங்க கீழ பெர்மிஷன் கேட்கலாம்னு நினைச்சேன்" அப்படின்னு என்னென்னமோ ஏகபோகமா எத்து போட்டு அடிக்கிற மாரி உருட்டி, எனக்கும் இங்க வேலை குடுங்க சார்ன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஹீரோக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. தலைய மட்டும் மங்கு மங்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்காப்ல மங்குனி பையன் மாரி. அங்கிள் என்ன ஒத்துக்க மாட்டாருன்னு பார்த்தா, ஓகே அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம்பா. ஜாலியா ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாப்ல. வந்து உட்காருங்கன்ற மாரி இப்போ உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம்னா, "தம்பிங்களா, நான் தான் உங்களுக்கு காசு பே பண்றேன். ஆனா நான் உங்கள ஹையர் பண்ண போறது கிடையாது. நீங்க பாடி கார்டா இருக்க போறது என்னோட பேத்திக்கு. அவ தான் உங்கள ஹையர் பண்ணுவான்ற மாரி சொல்ல, ஒருவேள அப்ப இன்டர்வியூல நாங்க ஃபெயில் ஆயிட்டோம்னா, அவ்வளோதான் காச திருப்பி குடுக்குறோன்ற மாரி சொல்ல, ஐயா ட்விஸ்ட் குடுக்காதீங்க ஐயா. அந்த காச நான் யூஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத தம்பி. உன்னோட கேரக்டருக்கு கண்டிப்பா நீங்க மேட்ச் ஆவீங்கன்னு நினைக்கிறேன்ற மாரி சொல்ல, ஐயா எனக்கு பேசவே தெரியாதுய்யா. பரவால்ல நான் பார்த்துக்கிறேன்ற மாரி ஊஜின் ஜாலியா இருக்காப்ல. சார் நீங்க சொல்றத வச்சு பார்த்தாக்கா, ஒருவேள அந்த பொண்ணு நான் கன்வின்ஸ் பண்றேன்னா, நாங்க 2 பேரும் ஹையர் ஆயிட்டோம்னா, எனக்கு சம்பளம் தருவீங்களான்ற மாரி கேட்க, கண்டிப்பா தரலாமே. ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்ற மாரி சொல்றாப்ல. வார்த்தைகள்ல நம்மால அடிச்சுக்க முடியுமா? ஓகே, நான் வந்து ஒரு ஸ்கேலப் மசாஜுக்கு போறேன். இந்தாங்க இத வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் வாங்கி சாப்பிடுங்கன்ற மாரி ஒரு கார்ட குடுக்குறாப்ல. நம்ம ஹீரோவும் அது வாங்குன பிறகு, தம்பிங்களா நீங்க 2 பேரும் என்ன ஆனாலுமே ஒற்றுமையா இருக்கணும்டா. நம்பிக்கை வச்சுக்கோங்க. பிரிஞ்சிடாதீங்க. இந்த நட்பு தான் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்படின்ற மாரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் கொடுக்க, காட் ஸ்பீடுன்ற மாரி நல்லா பயங்கரமா பேசி முடிச்சுட்டு, அவரும் அங்க இருந்து மசாஜுக்கு கிளம்பி போயிடுறாப்ல. இப்ப ஹீரோவும் நம்ம ஆளு மட்டும் தான் அங்க இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ அங்க ஒரு ஃபோட்டோவ பார்க்குறான். அந்த அங்கிள் கூட அந்த பொண்ணு நிக்கிறது. அந்த பொண்ணு யாருன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம ஹீரோ மீட் பண்ண பொண்ணு தான். டக்குன்னு ஒரு சவுண்ட். என்னடான்னா பின்னாடி ஊஜின்னு ஒரு பட்டைய வச்சு வலிச்சிருப்பான் பாருங்க. பார்த்தா உள்ளருந்து ஏகப்பட்ட பணம் கொட்டுது. அங்க இருக்கிற எல்லா டப்பாலயுமே பணம் கொட்டுது அப்படின்றத பார்த்தோனே, அத கணக்கு போட்டாக்க எத்தன பில்லியன் போகும்னு அவனுக்கு தெரியவே இல்ல. ஆனா இவங்க 2 பேரும் திருடுறவங்க கிடையாது. பட் இருந்தாலும் ஆச்சரியத்தோட பார்க்குறானுங்க. இவ்ளோ பணத்த வந்து ஒரேடியா அவனுங்க
அவங்க பார்த்ததில்ல இல்லையா? அப்படி அவங்க ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கும் அந்த ஒரு வேளையிலே அப்படி அந்த காசெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, இந்த பொண்ண ஆல்ரெடி நான் மீட் பண்ணியிருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு. "என்னது மீட் பண்ணியிருக்கியா?" "ஆமா. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு ஹோம்லெஸ் பெர்சன சேஸ் பண்ணிட்டு போனா, அப்ப தடுக்க போயிட்டு நான் தான் அவங்கள லேசர் ஷோ வாங்கிக்கினேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பானா. சரி அப்படின்னா நீ எதுவுமே பேசிக்காத. அந்த பொண்ணுகிட்ட பேசி நான் சமாதானப்படுத்துறேன்ற மாரி சொல்ல, அவ வெளிய வந்த பிறகு அவங்க தாத்தா டெக்ஸ்ட் போட்டிருப்பாரு, "உன்ன மீட் பண்ண கெஸ்ட் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் அப்படியே ஒரு சலிப்போட உள்ள வர, "எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். பேசுறதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ சைலன்ட்டா உட்காருன்ற" மாரி சொல்லி ஊஜில இருந்திருப்பா இல்லையா? ஸோ அந்த பொண்ணு வந்த உடனே, "வணக்கம். நாங்க தான் வந்து உங்க தாத்தா ஹையர் பண்ண பாடி கார்ட்ஸ் தாங்க. பாடி கார்ட்ஸ் மட்டும் கெடுது. நாங்க தான் கூன்ஸ். நாங்க தான் பிரதர்ஸ்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசா இதெல்லாம் ரைட்ல சொல்லிட்டு இருக்காப்ல. அவன் சும்மாவே பேசுவான். நல்ல டாபிக் கிடைச்சா பேசாமலையா இருப்பான். நாங்கலாம் அவங்களுக்கு பிரதர்ஸ் மாரி இருப்போம். நாங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டா இருப்போம். உங்க மேல புல்லட் பறந்தாலும் அந்த புல்லட் நாங்க பாஞ்சு வாங்குவோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கானா. ஆனா எனக்கு எதுவுமே தேவையில்லன்ற மாரி இந்த பொண்ணு சொல்ல, என்னது எதுவுமே தேவையில்லையா? பட் உங்க தாத்தா வந்து எங்கள ஹையர் பண்ணதுக்கு காரணம் உங்கள பாதுகாக்கிறதுக்கு தான். என்னது என்ன பாதுகாக்கிறதுக்கா? இதுவரைக்கும் நான் பண்ண ஜாப்ல எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஸோ இதுக்கப்புறமும் வராது. அதனால எனக்கு எதுக்கு வந்து இந்த மாரி தேவைகள் இருக்கு. எனக்கு இந்த மாரி ஆர்கியூமென்ட் பண்ற பீப்பிளே பிடிக்காது. இல்ல நான் பண்ணலங்கன்ற மாரி சொன்னேன். இப்பயும் நீ ஆர்கியூமென்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. உலகே இது ஓடி போயிடுன்ற மாரி சொல்லும்போது, அவனும் ஏகப்பட்ட உருட்டுகள்லாம் உருட்டி பார்க்குறாப்ல. ஆனா நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. உன் ஷூ தான் ஃபேக் நெனச்ச நீ ஒரு ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனே போட்டு கலாய்ச்சு விட்டுருவான். இப்ப நம்ம ஹீரோக்கும் சரி, ஊஜினுக்கும் சரி என்ன பண்றது தெரியல. ஏன்னா அந்த பொண்ண கன்வின்ஸ் பண்ணவே முடியல. எவ்வளோ பேசினாலும் அவன் வந்து இறங்கவே மாட்றா. ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடுங்க. எனக்கு தேவையில்ல தேவையில்லன்ற மாரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஊஜின் எவ்வளோ கெஞ்சி போட்டான் அவன் அந்த மாரி நெக்லா பேசுறத பார்த்து அவனே டென்ஷன் ஆகி வெளிய போயிடுறானா. ஒரு மாரி மூஞ்சி மாறியே போயிட்டு. ஆனா ஹீரோ அங்கருந்து வெளிய வர மாரி இல்ல. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும். இங்கருந்து அவன் வெளிய வந்துட்டான் அப்படின்னா, அவனால அவன் வாங்கின காச திருப்பி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஊஜின் வெளிய போய் எட்டி பார்த்தா, ஹீரோ திடீர்னு முட்டி போட்டு அந்த பொண்ணுங்கள பேச ஆரம்பிச்சுருவானா. ஏன்னா அவன் வந்து இந்த இடத்துல தயவு செஞ்சு இந்த வேலைய எனக்கு குடுத்துருங்க. அட்லீஸ்ட் 1 மாசம் என்ன வேலை செய்ய வைங்க. அப்ப நான் நல்லா வேலை செய்றேன்னா, என்ன வந்து வெளிய அனுப்பிச்சுடுங்கன்ற மாரி சொல்ல, "நீ இந்த மாரி பண்ணாத எனக்கு ஆக்வர்டா இருக்குது. ரொம்பலாம் கெஞ்சிட்டு இருக்காத. உனக்கு காசு தேவைப்படுதுன்னா எங்க தாத்தா கையில கேளு. 0 இன்ட்ரெஸ்ட்ல அவர் காசு தருவாருன்ற மாரி சொல்லும்போது, அவரு எனக்கு ஏற்கனவே காசு தந்துட்டாரு. அந்த காச வச்சு நான் ஆல்ரெடி கடன் அடைச்சுட்டேன். ஸ்மைல் கேப்பிட்டல்ன்ற ஒருத்தவங்க வந்து எங்க அம்மா ஏமாத்திட்டாங்க. ஸோ அந்த காச வாங்கி நான் ஏற்கனவே அடைச்சுட்டேன். 2 வருஷத்துக்கான பேமெண்ட்டா குடுத்தாரு. அதனால இங்கருந்து நான் என்னால முடியாது. ஏன்னா நான் போனேன்னா அந்த காச கட்டுறதுக்கு என் வீட்ட நான் வித்தாகணும். அத வாங்கறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளே பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஸ்மைல் கேப்பிட்டல்ன உடனே அந்த பொண்ணோட மூஞ்சி மாறி போயிடுது. ஏன்னா அத பத்தி அவ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. "உனக்கு என்ன பசிக்குதா? சாப்பிட போலாமா?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, அப்படியே ஷிஃப்ட் பண்ணி ஒரு KFC ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்க வந்த பிறகு அந்த பொண்ணு அந்த டீட்டெயில்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஸ்மைல் கேப்பிட்டல் அவங்க கையில தான் வாங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா எங்க அம்மா ஏமாத்திட்டாங்க." "எவ்வளோ காசுன்னா?" 100 மில்லியன் அப்படின்னா எந்த பெனால்ட்டி இல்லாம காசு கட்டினியான்ற மாரி கேட்க, "இல்ல பெனால்ட்டி போட்டு தான் அவ்வளோ வந்துச்சுன்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, "உன் மூஞ்சில என்ன ஆச்சு? யார் அத பண்ணான்ற?" மாரி கேட்கும்போது, அவங்க தான் அத பண்ணாங்க. அவங்களா? "ஆமா அந்த கேங்கோட பாஸ் தான் வந்து இந்த மாரி பண்ணான்." அப்படின்ற மாரி சொல்லையில, "நீ ஏன் போலீஸ் கிட்ட போலன்ற?" மாரி கேட்க, "போலீஸ் கிட்ட போனேன். எங்க அம்மாவ கொன்றுவேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுனாங்க. அதனால என்னால போக முடியலன்ற மாதிரி சொல்லவும், ஊஜினும் பர்கர்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துருவானா, கொஞ்ச நேரம் டப்பி சாச்சிட்டு நாங்க பேசுறது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. எங்க தாத்தா இந்த இன்ட்ரெஸ்ட்டே வாங்காம இந்த உடம்பு சரியில்லாத இருக்கவங்களுக்குலாம் லோன் தருவாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா எனக்கு தெரியுன்ற மாரி சொல்லும்போது, அப்படி சில பேர் வந்து அவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஏமாத்துவாங்க. அப்படி ஏமாத்துன ஒருத்தன தான் அன்னைக்கு சேஸ் பண்ணிட்டு போனேன். ஆக்சுவலி ஹால்ஃப் இயரா அவன் காணாம போயிருப்பானா. இவங்க 6 மாசம் கழிச்சு அந்த பையன கண்டுபிடிக்கும்போது, அவன் ஹோம்லெஸ் பீப்பிள் மாரி பிச்சை எடுத்துட்டு இருப்பான். சரி உண்மையாவே அப்படி ஆயிட்டான்னு நினைக்கும்போது, அவன் பார்த்தா ஷூ ஷர்ட்லாம் வந்து காஸ்ட்லியா போட்டு இருந்திருப்பான். சரின்னு அவன ஃபாலோ பண்ணிட்டு போனா, அவன் ஹோம்லெஸ் பீப்பிள் மாரி ஆக்ட் பண்ணி, ஆக்சுவல் ஹோம்லெஸ் பீப்பிள் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து அவங்களோட ஐடென்டிட்டி கார்டு வாங்கி, இந்த லோன் ஷார்க்ஸ் அதாவது கந்து வட்டி விடுறவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி, அந்த கடன எடுத்துட்டு ஓடிருவாப்ல. வேற பெர்சன் மாரி இமிட்டேட் பண்ணி, அந்த கடன வாங்கிட்ட பிறகு, எப்படி இருந்தாலும் அந்த பெர்சன் தானே கட்டணும். அதுக்குள்ள இவனுங்க எஸ் ஆயிருவானுங்க. இந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு, அந்த கண்ணாடி போட்டவங்க கையில குடுப்பாங்க. அத காட்டுனவுனே இவனுக்கு தெரியுன்ற மாரி ஹீரோ சொல்றான். அன்னைக்கு ராத்திரியே ஒரு மிஷனுக்கும் அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கா. அவங்க என்ன மாதிரி எவ்வளோ கலெக்ட் பண்றாங்கன்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கட் பண்ணி இந்த பக்கம் அந்த ஆளுங்கள காமிச்சா, உண்மையான ஹோம்லெஸ் பீப்பிள் மாரி உட்கார்ந்து மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு, ஐடி கார்ட்லாம் எடுத்துக்கிட்டு, ஒரு கார்ல ஏறி போய்க்கிட்டு இருக்கானுங்க. நம்ம பசங்களும் அத ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இந்த மிஷனோட மெயின் கோலே வந்து அவங்களோட சோர்ஸ கண்டுபிடிக்கிறது தான். அதனால தேவையில்லாம அவங்க மேல கையெல்லாம் வைக்காதீங்க. சைலன்ட்டா இருங்கன்ற மாரி சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா ஃபாலோ பண்றது தெரிஞ்சா அவனுங்க தப்பிச்சு ஓடுறானுங்க இல்லையா? ஒரு இடத்துல போய் நிக்கவும் நம்ம ஹீரோவையும் ஊஜினும் வந்து மாஸ்க் போட்டு அனுப்புறாப்ல அந்த பொண்ணு. அவனுங்களும் ஃபாலோ பண்ண அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு இந்த ஹோம்லெஸ் பீப்பிள்லாம் படுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு போயிட்டு யாரெல்லாம் வந்து தெளிவா இருக்காங்களோ அவங்கள எழுப்பி, ஐயா நாங்க ஒரு என்ஜிஓலேருந்து வரோம். கவர்மெண்ட் வந்து ஹோம்லெஸ் பீப்பிளுக்குலாம் ஒரு ஸ்கீம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவங்க ஐடென்டிட்டி கார்டு இருக்கு இல்லையா? அத கலெக்ட் பண்ண ட்ரை பண்றானுங்க. பட் இருக்கிறவங்கலாம் சரியா தெரியாது இல்லையா? ஸோ இவங்க எப்படி ஏமாத்துறானுங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்றாங்க. அதான் இந்த என்ஜிஓ மாரிலாம் இருக்கும் இல்லையா? அவங்க வந்து உங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே தருவாங்க. மாசம் மாசம் இவ்வளோ காசு 300,000 தருவாங்க. நீங்க வந்து உங்களோட ஐடி கார்டு குடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு. மெயின் ஃபோக்கஸா அவங்க அந்த ஐடென்டிட்டி கார்டு இருக்கு இல்லையா? அத தான் வந்து திருடுறானுங்க. ஏன்னா அத திருடுனா தான் அத வச்சு அவங்களால லோன் வந்து வாங்க முடியும். அப்படியே ஒவ்வொருத்தரும் அங்க எழுப்பி எழுப்பி அந்த கார்ட வாங்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஆட்கள் பின்னாடி இருந்து ஒளிஞ்சு அத பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஃபாலோ பண்ணி சைலண்டா தான் போவாங்க. எதுவும் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. கிட்டத்தட்ட ஒரு 4 கார்ட்ஸ் அதுக்குள்ளே கலெக்ட் பண்ணிட்டாங்க போல. மெசேஜ்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணு கார் எங்கேயோ ஓட்டிட்டு போய்க்கிட்டே இருக்கையில, திடீர்னு ஒரு தாத்தாவ எழுப்பி அந்த ஆள் பேசிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப அந்த தாத்தா கண்டுபிடிச்சிருவாரு. "டேய் பரதேசி நாய்ங்களா, நீங்க தான்டா போன வாட்டி ஐடி கார்ட திருடிட்டு போனீங்க." அவர் லாஸ்ட் டைம் மாட்டுனாரு போல. அதனால விடமாட்றானுங்க. கழுத்த புடிச்சுக்கிறானுங்க. ஆக்சுவலி இங்க ஒவ்வொருத்தங்கள பேசும்போது இத பத்தி வெளிய யாருக்குள்ளயும் சொல்லாதீங்கன்ற மாரி சொல்லுவான். அப்பதான் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இவர பத்தி தெரியாதனால கரெக்ட்டா வந்து அவருக்குள்ளயே மாட்டிக்க டப்புன்னு போட்டு இப்ப மெலிக்க ஆரம்பிக்கிறானுங்க. "கெல நாயே, என்ன தைரியம் தான் எங்க மேல இருக்க? இப்ப சாவுடான்னு சொல்லி மிரிச்சுக்கிட்டே இருக்கையில, அடிச்ச அடிக்கு அவர் எங்கேயோ தல போய் பட்டு ரத்தம் பொலபொலன்னு ஊத்தும் பாருங்க. ஹீரோ பத்தி தெரியுமல்ல, அவன் வந்து சும்மாவே யாருக்குன்னா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த இடத்துல முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் ரத்தம் வரத பார்த்த உடனே சும்மா இருக்கிற மாரி இல்ல. போயிட்டு சண்டைக்கு நிக்கிறாப்ல. அப்படி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வெப் சீரிஸ் அண்ட் மூவிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, AMS நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ் சந்திக்கும் வரை டாடா பை பை. வலிமையா இருங்க கைஸ்.